இன்றைக்கி என்னடா இன்றைக்கி நான் வீக்கெண்ட் விலாகுன்னு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், டெய்லியும் வந்து ஆஃபீஸ் விலாக்னு போட்டு போட்டு எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து நான் அதை ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டிருக்கேன். நான் வந்து எப்பயும் போல் காலைல எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணிட்டு இதோட தான் விளாண்டுட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சாச்சு. இது வந்து என்னோடய ஃபேவரட் மூவி. சரி, ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்றைக்கி பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா என்னோடய அக்கா பசங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் தெளிவாக அந்த 2 பசங்க மட்டும் செருப்பு போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த வெயிலில். ஆனால் அந்த பிள்ளையை மட்டும் விட்டுட்டாங்க. கடைசியில் அழுதுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க தூக்கிட்டு போனதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போய் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு மேலே போய் உட்காந்து டீயெல்லாம் குடிச்சிட்ருந்தோம். கடைசியில் பார்த்தா மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டு மறுபடியும் நம்ம கீழேயே போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா எங்கள் அக்கா வந்து வெளியே போயிட்டாங்கன்னு எங்கள் அக்கா பொண்ணு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தா. சரி, நானும் சமாதானப்படுத்திகிட்டே இருந்தேன். அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவளையும் வர சொல்லி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா முக்கியமான வேலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வேறு எங்கேயும் இல்லை, சாப்பிட தான் போகிறோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு, வாடி போய் சாப்பிட்டு வருவோன்ட்டு கிளம்பிட்டோம். சரி, நான் வந்து உன்னை வீடியோவில் காட்டுறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். ஓகே தான் அப்படின்னு அவளும் சீன் போட ஆரம்பிச்சிட்டா. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மேனியில் தான். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சரின்ட்டு ஒரு காம்போ ஆஃபர் ட்ரை பண்ணோம். ஆனால் செம ஒர்த்து தான். ஒரு ரைஸும் ஒரு ஹரியாலி சிக்கனும் வாங்கி சாப்பிட்டோம். ஃபுல்ஃபில்லாக தான் இருந்துச்சு. நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.